ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் தாளிப்புக்கு சோம்பு, பட்டை தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் ரெட் கலர் போட்டிருக்கேன். நல்லாவே இது காரமாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி வெந்நீரில் காலிஃப்ளவர் போட்டு அதோட மஞ்சத்தூள் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு சின்ன டீஸ்பூனால் சோம்புத்தூள், அதே டீஸ்பூனால் ஜீரகத்தூள், நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காலிஃப்ளவருக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். நம்ம ஓவர் குக்கில் அதிலே பண்ணிட்டு இருந்தோன்னா அதிலே ஹீட் ஆகிடும். இப்போ இதுக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இதையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வெறும் கடாயில் நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து தனியாக வச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் அந்த நிலக்கடலையை இதோட ஆட் பண்ணிக்கணும். 2-3 பூண்டை நல்லா நச்சுட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பெப்பரையும் சும்மா கடாயில் வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இதுதான் இதோட காரத்துக்கு லைட்டாக மிளகாய் இருக்கும். இதோட காரத்தன்மை பெப்பர் தான். அப்புறம் கொஞ்சமாக திருகின தேங்காய் பூ இதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இனிமேலும் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டை ரொட்டேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ கார்னிஷ்க்கு சும்மா கொத்தமல்லி இலை மேலே தூவிட்டுட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். நீங்கள் எதோட வேணாலும் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான குயிக்கான ரெசிபி தான். நீங்கள் வேணால் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.